வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் தற்போதைய காலம் என்ன அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்து பட்டை கிளப்பி பிளாக் பஸ்டர் சக்சஸ் ஆன படங்களை பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவினர் கொண்டு வந்து பார்ட் 2 நம்ம கையில கொடுத்து பார்ட் 1 ஏண்டா பார்த்தோன்னு நம்மள யோசிக்க வைக்கிற அளவுக்கு செஞ்சு விட்டு போறது தான் சந்திரமுகி 2, இந்த எந்திரன் 2.2, சாமி ஸ்கொயர், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த வகையில் நமது சங்கர் அவர்களின் புதிய முயற்சி தான் நம்ம இந்தியன் 2. உண்மையிலேயே இந்தியன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் மொமெண்டான படம். பிஜிஎம்மாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள் நடிப்பு, சோனியா அவர்களின் நடிப்பு, அதெல்லாம் ரொம்பவே வந்து வியக்கத்தக்கத்தில் இருந்தது. அதை அப்படியே விட்டுருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதோட அதில் ஃபினிஷிங்கில் ஒரு டயலாகை சுஜாதா அவர்கள் வைக்காமல் இருந்திருக்கலாம்ன்றது என்னோட அந்த கிளைமேக்ஸை இந்தியன் ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த ஆக்சிடென்ட்லேயே அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த படம் பார்த்தணும்னு தோணுச்சு. அப்படி என்னடா உனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்றத தான் இந்த ஷோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. ஸோ இந்தியன் 2 ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவ் வைப்பு, நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின நாள் சங்கர் படங்களில் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் அவரோட பயணிக்கிற வரைக்கும் நிறைய இடங்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த இடத்துலையும் பெருசாக தொய்வு இருக்காது. அதாவது சங்கரோட ஒரிஜினல் ஐடியா என்னன்றத சுஜாதா அவர்கள் வந்து நம்மளுக்கு காட்டாமல் அப்படியே மேம்போக்காக காட்டியிருப்பாங்க. அவருமே தான் அதில் ஒரு கல்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி அவர் மறைவுக்கு அப்புறம் இவருக்கு சரியான கதாசிரியர்கள் அமையலை அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். எப்படின்னா, சங்கர் அவர்களின் ஜென்டில்மேன் படத்துலேருந்தே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஆரம்பித்து இப்போ இந்தியன் 2 வரைக்கும் ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் அதிகமாக தப்பு பண்ணுறாங்க, குற்றம் புரியுறாங்க, அவங்களோட எண்ணங்கள் தான் வக்கரமானது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு லைனை வந்து எங்கேயுமே திணிச்சுட்டே இருப்பார். அதுக்கு நீங்க அது என்னென்ன படத்துல என்னென்ன அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நீங்க போய் படம் இந்த மோட்டிவ்ல அந்த படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு பட்டவர்த்தமா அது தெரியும். இந்த படத்துலையுமே அதை தான் அவர் கையாண்டிருக்காரு. ஃப்ரம் சீன் 1ல ஆரம்பிச்சாலே அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். ஒரே ஒரு சீன், அதாவது ஆரம்ப சீனே வந்துட்டு குப்பை வந்து கலெக்ட் பண்றவங்க, சுத்தம் பண்றவங்க வந்து வண்டியில குப்பை போட்டு போவாங்க. அது ஒரு குப்பையை கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஜெகன் கேட்பாரு, இது நீங்க என்ன குப்பை கிளீன் பண்றவங்களா இல்லை விநியோகிக்கிறவங்களா, ரோடு பூரா போட்டு போறீங்கன்னு அவர் வந்து எச்சி துப்பிட்டு ஒரு மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இவர் போய் அந்த சூப்பர்வைசர் போய் கேட்கணும். சூப்பர்வைசர் போய் கேட்பேன். நான் என்ன கேட்கறேன்னா, குப்பை கொட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டயலாக் தேவையா அப்படின்றது தான். அவங்க எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்களா? ஏன்னா இன்னைக்கு சிஎம் வீடு, மினிஸ்டர் வீடு மட்டும் தான் கிளீனா இருக்கானா? இல்லை, மேக்சிமம் குப்பையை கொட்டுறதுல வந்து கிளீன் பண்றது வந்து மேக்சிமம் அவங்க வேலையை அவங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள குறை சொல்ற அளவுக்குலாம் அவங்கள இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அவங்களோட பிஹேவியருமே வந்துட்டு இந்த அளவுக்கு இல்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், ஒட்டுமொத்த சமூகமே அப்படி கிடையாது. ஸோ அவங்க வேலையை அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்கா எடுத்த உடனே அவங்கள ஏன் முத்திர பதிக்கணும்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதுல தப்பு பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்யறவங்க, அதுதானே கதையே. அது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட கலர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருக்கும். ரொம்ப வெள்ளையா இருக்கிற மாதிரிலாம் கட்டப்படுவாங்க. மாநிலம் அப்படிதான். இதை தப்ப தட்டி கேட்கிற ஸ்தானத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் போலீஸ், அவர் வந்து அதாவது அதுல வந்து இந்தியன் படத்துல வருவார்ல ஒருத்தர், அவரோட பையனா பாபிசிங் வராரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல்தட்டு வர்க்கம். தப்ப தட்டி கேட்கறவங்க, தப்பு செய்யறவங்க. எதுக்கு இந்த பார்ஷியாலிட்டி எப்பவுமே? ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோன்னே எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஐப்பமே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வில்லனை வந்து பெண்ணா மாத்தி அது ஒரு மாதிரி, எதுக்கு? அது வில்லனை டைரக்டா கொல்ல வேண்டியதானே? இந்தியன் படத்தோட பேசிக் விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல கொலையை வந்துட்டு அவங்க வந்து பெருசா காட்டுவாங்க. அந்த கொலை வந்து நியாயம்ன்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அந்த படம் பாக்குறப்போ நாடு இருந்த நிலைமைக்கு அதை மக்கள் பாக்குறப்போ அது ஏத்துக்கிறப்போ இப்படி ஒருத்தர் வந்தாதான் அந்த நாடு திருந்துன்ற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சோம், 20-25 வருஷம் கழிச்சோம், நாடு இன்னும் மோசமான நிலையில தான் இருக்குன்றதுதான் படத்துல காட்டியிருக்காங்க. அப்ப அதுக்கு ஒருத்தர் இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைசிங்கா டைரக்டா அவர் வராம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நாடு இன்னும் திருந்தல, அது ரைட்டு. நீங்களுமா இன்னும் திருந்தல. அன்னைக்கு எப்படி என்ன பாயிண்ட்ல வச்சீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் வச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க என்ன மாறி இருக்கீங்க? உங்களோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கு? இத்தனை வருஷத்துலயுமே மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி அதே மாதிரி பாயிண்ட் அதே தான் கன்சர்ன் பாத்தீங்கன்னா.
ஸோ சங்கரோட படத்துல பிரம்மாண்டம் இருக்கும், ரைட்? பிரம்மாண்டம் எப்பவுமே சங்கரோட படத்துல பிரம்மாண்டத்தை வச்சுமே மக்களை வந்து என்டர்டைன் பண்ண முடியுமானா இல்ல. அது நிறைய படங்கள்ல அது இதுக்கு முன்னாடி பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த படத்துலயும் பிரம்மாண்டம் எதுக்கு? தேவையே இல்லாம ஒரு 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 லொகேஷன்ல ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேலண்டர் சாங் ஷூட் பண்ண, அந்த கேலண்டர் சாங்கே தேவையில்லை, அந்த கிளாமர் தேவையில்லை, அது அவசியமற்றது. இன்னைக்குமே ஒரு கிளாமரை நம்பி ஆரம்பத்துல அந்த மாதிரி ஒரு சாங்கை காட்டி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடி கம்பேக் இண்டியன் சாங்கே போதும், அது ஓப்பனிங் சாங் வந்துருச்சு, அதுவே போதும். அதுக்கு அடுத்து இந்த சாங் தேவையே இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு மிஸ் வேர்ல்டு, அதுக்கு ஒரு பட்ஜெட்டு, அதுவுமே அவசியமற்றது. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியன் அவர்கள் வந்து பேசுற விஷயம், கமலஹாசன் அவர்கள் வந்து பேசுற விஷயம், அவர் சொல்ற விஷயம், அவர் வந்து சட்டத்தை கையில் எடுத்து அவங்க பண்ற விஷயம், ஒரு படமா பாக்குறப்போ ஒரு படத்தோட பேசிக் என்னன்னா, ஒரு கதை காலத்துக்குள்ள போய் அதை ஸ்கிரீன் பிளேயா வடிவமைச்சு அதுக்குள்ள கேரக்டர்ஸை புகுத்தணும். இங்க அப்படிலாம் இல்ல, இப்படிதான் நடக்குது, இங்க இதெல்லாம் நடக்குது, இவெல்லாம் அப்படி தப்பு பண்றான், இங்கெல்லாம் வராரு இந்தியா தாத்தா வந்து எல்லாரும் குத்தி போடுறாரு, அப்படியே எதுக்கு? ஒரு இதுதான் எங்களுக்கு, இதுதான் இப்படிதான் நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியும், பட் அதை ஒரு வழிமுறையா கொண்டு போகணும். அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதான் கதை, நான் சொல்றதான் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு இஷ்டத்துக்கு கொச்ச கொச்சம் எப்படா, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாஃபே எப்படா இன்டர்வல் ஓடிங்கிற ரேஞ்சுக்கு படம் போது 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 போயிட்டே இருக்கு, பிரேக் இல்லாத ட்ரெயின் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ அப்பான்னு ஒரு பெருமூச்சு விட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சா அதே ஸ்டேஜ் தான். இந்த போன வாட்டியாவது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி அவ்வளவுதான் பூஸ்டர் மாதிரி குச்சு குச்சு குச்சுன்னு புக விட்டு போமே அந்த ட்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. போது போது போது. அதாவது இதுல பார்ட் 3 இருக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப பார்ட் 2வாவது ஒரு 2.5 ஹவர்ஸ்ல முடிக்கலாம், அப்போ ஓரளவுக்கு என்டர்டைனா இருக்கும் மக்கள். இதுவே 1 ஹவர் கதை தான். என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியன் 2 எடுக்கிறப்போ இந்தியன் 2வோட கிளைமேக்ஸை இன்ட்ரோல் பேஸியா வச்சு இந்தியன் 3ல எடுக்க போறவங்க காட்ட போற கான்செப்ட் பார்ட் 2 செகண்ட் ஹாஃப் பார்ட் 2ல வர செகண்ட் ஹாஃபா மாட்டணும்னு நினைச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு டைம்ல இதை பார்ட் 3க்கு கொண்டு போயிருவோம்னு அந்த 1 ஹவர் ஸ்டோரியை இழுத்து ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அப்ப கமல் யார நடிகர் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ஒரு தேர்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதுலயுமே கமலஹாசனை தாண்டி யாருமே நம்மளால வந்து பெருசா பார்க்க முடியல. நிறைய இடங்கள்ல நடிப்புன்றது வந்து தத்ரூபமா இல்ல, ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. நடிக்கணும், இந்த இடத்துல எமோஷனலா கனெக்ட் பண்ணி ஆகணுமே, இல்லைன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களேன்றதுனால அதை வந்து ரொம்பவே ஆர்டிபிஷியலா செயல்படுத்துற மாதிரி விஷயங்களா இருந்தது. எதுவுமே வந்து கன்வின்சிங்கா இல்ல. அன்ருத்தோட பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல, எங்கேயுமே இல்ல பிஜிஎம், அன்ருத்தோட பிஜிஎமே வரல. பாடலை தாண்டி அன்ருத் எங்கேயுமே பிஜிஎம், அன்ருத் எங்கேயுமே தென்படலை, அப்படிதான் இருந்தது. இதுல ஒரே இடத்துல இந்தியன் படத்துல வந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களின் பிஜிஎம் இடத்துல ஒரு ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு கனெக்ட் ஆனது கூட மற்ற இடத்துல எங்கேயுமே இசையால எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஸோ கதை ஃபெயில், திரைக்கதை ஃபெயில், நடிப்பு ஃபெயில், இசை ஃபெயில், பிரம்மாண்டம் ஃபெயில். மேபி ஒரு சில பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம், பட் எனக்கு இது கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகல. இதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. அதே மாதிரி தான் எனக்கு இந்த படம் பர்சனலா பிடிக்கவே இல்லை. நானுமே ஒரு ஹைப்ல இருந்தேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. பட் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே எனக்கு கம்ப்ளீட்டா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு நார்மலா பிளைண்டா போய் உட்காருவேன். அப்பதான் நம்மள ஓரளவுக்கு இந்த படம் ஒண்ணுமே நல்லா இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் என்டர்டைன் பண்ணும். ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதைக்களமையில சங்கரோட அந்த அவுடேட்டட் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி கான்செப்ட் எல்லாம் விட்டுட்டு இன்றைய தலைமுறைக்கு இந்த பாகுபாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மக்களுக்கு எதை நம்ம படம் மூலியமா கொண்டு போய் கொடுக்கலாம், நல்ல விஷயத்த எப்படி புகுத்தலான்றதை மட்டும் யோசிச்சு எடுத்தாருன்னா இதுக்கு மேல சங்கரோட அந்த பிலிமோகிராஃபியாவது இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ ஓவராலா இந்த படத்தை என்னை எக்ஸைட்டே பண்ணல, அதே மாதிரி நான் மார்க் கொடுக்கவும் விரும்பல. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்க விஜய் ராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னும் என்ன பெட்டரா பண்ணலான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.